எல்லாருக்கும் பேசலாமா? ஒரு சத்தம் அடங்கிடுதுன்னு நினச்சேன் சைக்ளோன் போனதுக்கு அப்புறம். இருந்தாலும் இந்த சைக்ளோன் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு சந்தோஷம். சரி, எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் யாருன்னு தெரியுதா? அதாவது என்ன காஞ்சனா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் காஞ்சனா அம்மான்னு சொன்னாலும் சந்தோஷம், காஞ்சனான்னு சொன்னாலும் தேவின்னு சொன்னாலும் பரவாயில்ல. நான் இங்கே வந்திருக்கிறது எங்கள் வீடு மாதிரி நினைக்கிற ஏவிஎம் ஸ்டுடியோஸ். ஒன் ஆஃப் தி எஜமானிகளில் குமரன், முருகன், குஹன், சரவணன். இப்போ சரவணன் சார் வந்து ரொம்ப நெருங்கினவர். ஏன்னா 2 படம் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. 2 படம் ஈஸ்வன் கலர் பிக்சர் அண்ட் திரிலோக் சந்தர் டைரக்டர். மிஸ்டர் எஸ்பி முத்துராமன் எங்களால் திருத்துறதுக்கு நாங்கள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம். நான், ரவிச்சந்தர், கிருஷ்ணா எல்லோரும் கூட்டாக பண்ணிகிட்டு இருந்தோம் வேலை. இங்கே வந்து வீட்டுக்கு போகணும்னு தோணாது. இங்கே ஸ்டூடியோவில் வேலை பண்ணும்போது அந்த அளவுக்கு எங்களை பார்த்துக்கிட்டது. அப்படி ஒரு பெரிய நிறுவனம். அந்த எஜமான இருக்கிற மிஸ்டர் சரவணன் நம்ம விட்டு போயிட்டாருன்னு நாங்கள் நினைக்கல. அதனால தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு. இந்த ரோண்டுகள்லாம் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வண்டி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்குவா அப்படின்ட்டு தெரிஞ்ச பையன் ஆட்டோவில் டக்குன்னு சீக்கிரம் கொண்டு வந்துட்டான். அவனை பற்றியே நான் சொல்லணும். டெக்னீஷியன்ஸ் பற்றி நான் ஜாஸ்தி பேசுவேன். கேமரா எம்எஸ் நம்ம மாருதி ராவ் சார். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே, இந்த டெக்னீஷியன்ஸ் இங்கே வேலை செஞ்ச எல்லாருக்குமே நன்றி வணக்கத்துடன். ரொம்ப சந்தோஷமாக, எனக்குள்ள சந்தோஷமாக இன்னும் இருக்காங்க அவங்க பெரியவங்க, முன்னோர்களுக்கு நம்பிக்கை ஜன்மாந்திரம் நான் மறக்க மாட்டேன். வணக்கம். ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர். அதாவது என்ன சொல்லுவோன்னா, ஒரு பெரிய சதாப்தமே முடிஞ்சது அங்கிற மாதிரி இருக்குது. அதாவது சரவணன் சார் அவங்க ஃபாதர் ஏவிஎம் செட்டியார் அவர்கள் எத்தனை அற்புதமான படங்களை கொடுத்தவர், எத்தனை புது கலைஞர்களை அவங்க உருவாக்குனாங்க, எத்தனையோ பெரிய சூப்பர் ஸ்டாரை உருவாக்கியிருக்காங்க. முக்கியமாக என்ன சொல்லணும்னா, இந்த ஒரு ஸ்டூடியோ பார்க்கும்போது எத்தனை ஃப்ளோர் இருந்தது இந்த இடத்துல. இன்றைக்கும் அவரை ஒரு ஃப்ளோரில், ஒரு ஏசி ஃப்ளோரில் அவரை வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது அவரை நம்ம எப்பயாவது போய் பார்க்கும்போது கூட அவர் ஆஃபீஸில் ஏசி நல்லா சில்லுன்னு இருக்கும். ஏசியில் தான் உட்காந்துருப்பார். அவர் அப்படி தான் பார்க்குறோம். அவர் மனசு அதே மாதிரி குளிர்ந்து ஒரு மனசு சாந்தியை அடையட்டும் அப்படின்னு நான் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். கன்னட திரைப்பட தயாரிப்பாளர் துவாரகீஷ் அவரோட புதல்வன் தான் நான். நாங்கள் இதே இடத்துல வந்து அடுத்த வாரிசு, நான் அடிமை இல்லை, அப்புறம் வந்து கங்குவா, இந்த படங்களுக்காக செட்டுலாம் இங்கே தான் போட்டிருந்தோம். ரஜினி சார் நடிச்சிருந்தார். ஸோ அந்த நினைவெல்லாம் எங்களுக்கு வருது. அப்போது நாங்கள் சின்ன வயசுல வந்து பார்த்தது இந்த இடம். இன்றைக்கி இதை பார்க்கும்போது அதை மறக்க முடியாமல் மறுபடியும் நமக்கு நினைவு வருது. ஸோ அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும், அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல தைரியம் இருக்கட்டும், அவங்க இதே போல் நிறைய நல்ல படங்கள் கொடுக்கட்டும். ஏவிஎம் ஸ்தாபனம் என்றைக்குமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கணும், இந்திய சினிமாவில் இருக்கணும். நன்றி. ஈவி கணேஷ் பாபு, திரைப்பட இயக்குனர். ஏவிஎம் நிறுவனத்தில் தான் 99ல் ஒரு பெண்ணின் கதை தொடரில் வந்து முதல் அறிமுகமான திரையில் நான் முதல் தோன்றதுக்கு காரணமானது ஏவிஎம் நிறுவனம். பர்ஃபெக்ட் அப்படின்னா ஏவிஎம் நிறுவனம் தான். 1ஆம் தேதி ஆனால் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 1ஆம் தேதி ஆனால் செக் வந்துடும். நாங்கள் வந்து வாங்கலைன்னா 5 மணிக்குள்ளே வீட்டு கதவை செக்கு தட்டும். இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை தமிழ் சினிமாவில் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். காரைக்குடியில் ஒரு கீத்து கொட்டாயில் ஒரு சின்ன நிறுவனமாக தொடங்கப்பட்ட ஏவிஎம் நிறுவனம் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்து, இன்னமும் ஏவிஎம்ல வேலை செஞ்ச நிறைய ஸ்டாஃப் அவங்க வந்து நிரந்தர ஊழியராக அவங்களுக்கு வந்து இன்னமும் வந்து எஸ்பி முத்துராமன் சார் தொடங்கி இந்த ஃப்ளோரில் இருக்கிற சாதாரண அசிஸ்டன்ட் வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ஏவிஎம் நிறுவனம் பண்ணிட்டு இருக்குன்னா, இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிறுவனம் இந்தியாவிலே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். மாடர்ன் தியேட்டர்ஸ் இருந்தாலுமே கூட ஏவிஎம் நிறுவனம் சென்னையில் வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்கு. அப்படி வேலை வாய்ப்பு கொடுத்ததுல என்னை போல் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க, பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்த தொழிலாளர்களுடைய குடும்பங்கள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் குடும்பங்கள் சார்பாக எங்களுடைய சரவணன் சார் அவர்களுக்கு அஞ்சலி தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் திரையுலகம் ஏவிஎம் குழுமத்துக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கு. அந்த குழுமத்தின் தலைவராக ஒரு பப்ளிக்
ஃபேஸாக இருந்தவர் திரு சரவணன் அவர்கள். என்னை பொறுத்தவரை ஒரு வழிகாட்டி, ஒரு நல்ல நண்பர் மறைந்தார். அவர் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்பவுமே பணிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உதாரணம்னா அவர்தான். யார் அது வந்து என்னை போல ஒரு நடிகராக இருக்கலாம், இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினி சாராக இருக்கலாம். அவர் ரூமுக்கு யார் வந்தாலும் உட்கார்ந்திருந்து அவருடைய இருக்கையிலிருந்து வந்து உட்காருங்கன்னு சொல்ல மாட்டார். வந்து எழுந்து நின்று வணக்கம் சொல்லிட்டு தான் நம்மளை உட்கார வச்சுட்டு தான் அவர் உட்காருவார். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு மரியாதை, சமத்துவம், இதெல்லாம் அவர் ஒரு ஒரு வாழ்க்கை முறையாக அவர் கையாண்டார். அதனால் உலகத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டது. இந்த துயரம் வந்து அவருடைய குடும்பத்தாருக்கு தாங்க முடியாத ஒரு விஷயம்தான். அவர்களுக்கு இதை தாங்கிக் கொள்ளும் தைரியம் வர வேண்டும், இறைவன் கொடுக்க வேண்டும். ஏவிஎம் நிறுவனத்துடைய சாதனைகள்னு எடுத்தால் 1000 சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 1934 ஏவிஎம்மும் அவருடைய குடும்பமும் தமிழ் திரையோடு சேர்ந்து வந்திருக்கிறது. ஸோ திரையுலகத்துடைய தமிழ் திரையுலகத்துடைய லைஃப் அப்படின்னு எடுத்து 100ன்னா அந்த 100ல் 85 வருஷம் இவங்க நம்ம கூட இருந்திருக்காங்க. அதனால் ரொம்ப பெரிய ஒரு ஸ்தாபனம். சமீப காலத்தில் அவங்க வந்து சின்ன திரையில் நிறைய தொடர்கள் எடுத்தார்கள். அதில் எனக்கு ஒரு நிறைய பங்கு இருந்தது. அதை அளித்த திரு சரவணன் அவர்களுக்கும் ஏவிஎம்முக்கும் என்றென்றும் நான் கடமைப்பட்டிருப்பேன். அவங்க வந்து முதலாளி, தொழிலாளி, இல்லை நடிகர் அப்படி பார்த்ததே கிடையாது. திரு சரவணனோ திரு பாலுவோ ஒரு நண்பராக தான் என்னை பார்த்தாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி ஒரு வழிகாட்டி மட்டும் இல்லை, ஒரு நல்ல நண்பரை இழந்திருக்கிறேன். அவர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். I am former president of South Indian Film Chamber of Commerce, Katkada Prasad. I have great relationship with AVM brothers, Saravanan sir, Kumaran sir, Murugan sir, Balu sir. They are all my associates. I shot 3 films, particularly with Suman, AVM compound. 100% my 3 films, Bandipotu, Uggirnethudu, Palanatrathuraya. All films 100% I shot in AVM studio. Maybe other films in some other places, outdoors and like that. Including outdoor, or chase ana sari, or fight ana sari, or song ana sari, AVM set photo, illa interior sets photo, total full films shot in AVM studio. அதுக்கு சரவணன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதே மாதிரி ஒரு ஃபிலிம் ஷூட்டிங் டைமில் இங்கே வெளியில் குமரன் சாரதி ஒரு ஃப்ளோரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி, பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி இது பண்ணால் அவர் பிரசாத் சார் டோன்ட் வரி சொல்லி ஒரு பைசா டேமேஜ் கிளைம் பண்ணாமல் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, உங்களுக்கு டேக் கேர் சொல்லிட்டு இல்லை அப்படி விட்டார். இல்லைன்னா அந்த ஃப்ளோர் ஃபுல் இன்க்ளூடிங் கட்டர்ஸும் டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பாலு சார் நினச்சா அவர் நம்ம சாம்பரில், சவுத் இண்டியன் ஃபிலிம் சாம்பரில் முன்னாடி பிரசிடெண்ட்டு, நம்ம என்னோட கோ பிரசிடெண்ட்டு அண்ட் கமிட்டி மெம்பர். அந்த மாதிரி கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கும்போது அவர் ஆல் பிரதர்ஸோடு அவ்வளோ ரிலேஷன்ஷிப் நான் இருக்கேன். நான் எடுத்த 32 படம்లో எக்ஸ்க்ளூசிவ் ஏவிஎம் ஸ்டூடியோக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஷூட்டிங் மேனேஜ் பண்ணுவேன். அன்லெஸ் த சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் ஐ வில் நாட் கோ அவுட் ஆஃப் ஏவிஎம் ஸ்டூடியோ. அந்த மாதிரி சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் வித் சரவணன் சாரு, குமரன் சாரு, பாலு சாரு, முருகன் சார் எல்லாரோட சார். சரவணன் சார் டெத்து மார்னிங் கேட்ட உடனே ஷாக்கிங், பெரிய ஷாக்கிங் நியூஸ் இது. ஏன்னா we used to talk regarding South Indian Film Chamber regularly. இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் ஆல் இண்டியா ப்ரொடியூசர்
international film producer, about 200 plus films at producer in all languages. Hindi, Telugu, Tamil, Kannada, Malayalam, what not. எல்லா லாங்குவேஜிலும் பிக்சர்ஸ் எடுத்தார். ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸு இந்த மாதிரி 1 by 1 இந்த மாதிரி ஆகுது சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஐ ப்ரே காட் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து முதலாளிகள்லேயே பெரிய முதலாளி அவர் வந்து சினிமாவையும் சினிமா கலைஞர்களையும் எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்சுட்ருக்கவர். அவர் இன்னைக்கு இல்லைன்றதை வந்து நம்பவே முடியல. நேற்று தான் அவரோட பர்த்டே, இன்றைக்கி அவர் இல்லை அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேரோட குடும்பத்தில் வந்து அவர் வந்து ஒரு குடும்ப தலைவராக இருந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டவர். இன்னைக்கு சினிமாவுக்கும் சரி கலைஞர்கள் குடும்பத்துக்கும் சரி ஒரு மாபெரும் இழப்பு. அவர் கையால் நாங்கள் வந்து அட்வான்ஸ் வாங்கி நிறைய படங்கள் நடிச்சிருக்கோன்றதே ஒரு பெரிய பொக்கிஷமான ஒரு விஷயம். எங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் முதல் ஆளாக அவர் தான் வந்து 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி எங்களை பார்த்து எங்களை ப்ளஸ் பண்ணிட்டு போனார். அவ்வளோ அன்பு வச்சுருந்தார் எங்கள் மேலே. அண்ட் அவரை இப்படி பார்க்கணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அந்த மரியாதைன்னா என்ன, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கை கட்டி அவரை வந்து ஃபோட்டோவில் கை கட்டாமல் அவரை பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஹம்பிள்னஸ் அவருக்கு, அவ்வளோ சிம்பிளிசிட்டி, அவ்வளோ டிவைன் பவர் அவர்கிட்ட இருந்தது. அண்ட் அவரோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு கோயில் மாதிரி கலைஞர்களுக்கு இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும், நிறைய குடும்பங்கள் வந்து அவர் வாழ வச்சுருந்தவர், இன்னும் அவங்க ஃபேமிலி வந்து அதை செய்யணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறேன். எல்லா கலைஞர்களுக்கும் இயக்குநர்கள் ப்ரொடியூசர் நிறைய பேருக்கு இந்த ஏவிஎம் வந்து கோவில் மாதிரி. இந்த கோவிலில் இருக்க தெய்வம் வந்து ஐயா ஏவிஎம் சரவணன். அவங்க சின்ன குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கையை கட்டி ரொம்ப அன்பாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு முதலாளியை நாங்கள் பார்த்தோம். நானும் வந்து சின்ன வயசுலேருந்து அவருடைய பேமெண்ட்டில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய ஏவிஎம் சீரியல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து அவரை பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அவரோட அடக்கம், அவருடைய உழைப்பு, அவர் வந்து எப்படி நடந்துக்கணும், அவரோட மரியாதையாக நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. எங்கள் 2 பேருக்கும் எங்கள் கல்யாணத்துக்கு அவர் தான் முதல்ல வந்தார். வந்துட்டு ரொம்ப திருப்தியாக எங்களை ஆசீர்வாதம் பண்ணார். அந்த ரசிகர்கள் நாங்கள் மறக்க முடியாது. இந்த மாதிரி கலைஞர்கள் எல்லாருக்குமே அவரோட எப்பவுமே இருக்கணும். ஆத்மா நாட்களே கடவுள். நன்றி.